காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்தின் சத்தம் வேறொரு சத்தியங்களோடு உங்களை பார்க்க, உங்களை கேட்க, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில என் தேற்றரவாளராகிய சத்திய ஆவியானவர் உங்களை நடத்தி செல்லும்படியான ஒரு நல்ல அற்புதமான ஒரு சத்தியத்தோடு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை கவனமாய் கவனியுங்கள். ஒவ்வொரு வசனங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். அவைகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரயோஜனமானவைகள். எனவே தொடர்ந்து சத்தியத்தை கவனிங்கள். சத்தியத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நாம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் வாசிக்கிற கேட்கிற இந்த சத்தியங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாய், ஒவ்வொருவர்களை மாற்ற வேண்டும் என்று நீங்க விரும்புகிற ஒரு சத்திய வாழ்க்கையை ஒவ்வொரு மக்கள் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் நீங்க விதமாய் செயல்படுத்துங்க, கூட இருங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவ பிரியர்களே, சத்தியத்தை ஆர்வத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கவனமாய் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்தியம் ரொம்ப முக்கியமானது. எனவே இன்றைக்கு சத்தியத்தை மாற்றுகிற ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, சத்தியத்தையே குழப்புகிறதான நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் சத்தியன்ற பேர்ல அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க. இவைகளுக்கு மத்தியில மக்கள் அங்கதான் கூட்டம் கூட்டமா போறேன்றாங்க, கூட்டம் கூட்டமா குமீரன்றாங்க. இருக்கட்டும். ஆனா இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தைகளின் மீது தாகமா இருக்கிற மனிதர்கள் ஏராளமான பேர். எனவே இந்த வசனம் என்கிற வார்த்தைகளை இன்றைக்கு ரொம்ப முக்கியமானவைகள். தொடர்ந்து வசனங்களை கவனமாக கவனிக்க, உங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு சத்தியத்தை தியானிக்கக்கூடிய ஒரு சத்திய வசனம் வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கவனமாக வசனங்களையும் வார்த்தைகளையும் கவனிங்க. உங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதை நான். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு கண்டென்ட், ஒவ்வொரு தலைப்புகளை சத்திய ஆவியானவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம பார்க்கிறதான ஒரு சத்திய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லது நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். யாருக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் பார்க்க போகிற அல்லது நிற்கிறதுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? தகுதி உடையவர்களாக, அதாவது பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வாயினால சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவைகளை எல்லாவற்றிலும் சம்பவிக்க போகிறது, நீங்கள் தப்பி மனுஷகுமாரனாகிய மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் நின்னே ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு வசனம், வார்த்தைகளை கம்பீரமாய் முழங்கி இருக்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம கேட்க போகிறோம். அப்ப யோசித்து பாருங்க, நாம மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிக்கணும் என்பதை மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பிரசங்கிக்கிறார்கள், ஒவ்வொரு விதங்களாக. ஒருத்தர் பிரசங்கிக்கிறார், இயேசு வரப்போகிறார், இங்க இது நடந்து விட்டது, அங்க அது நடந்து விட்டது, எது ரெடி ஆயிருச்சு, பலி செலுத்துவதற்கான மாடு ரெடி ஆயிருச்சு, ஆசாரியன் ரெடி ஆயிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்லணும். ஆனா வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பேசுகிறதான நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, மகாராஜா இயேசுவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவைகள் ரெடியா இருந்தா என்ன, இல்லைன்னா என்னங்க? இயேசுவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு நான் பாத்திரவானாக மாறிவிட்டேனா என்பதை
என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு நான் பாத்திரமானா இருக்கிறானா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு எப்பொழுதுமே நான் விழித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ எங்க எது நடந்தா என்ன, நான் பாத்திரவனாக மாறி இருக்கிறேனா? எவ்வளவு துணிகரமாக இன்னைக்கு பிரசங்கிக்கிறார்கள், எவ்வளவு துணிகரமாக நடக்கிறது. எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. மகாராஜா இயேசுவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேளையில நீங்க மறந்து விடாதீர்கள். ஊழியத்தை ஊழியமாக செய்யுங்கள், ஊழியத்தை பயத்தோடு செய்யுங்கள். தேவனுடைய ஆலயத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுங்கள். ஏனென்றால் செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் எந்த நேரத்தில் மரணம் நேரிடும் என்பதை தெரியாத ஒரு நேரம். அந்த நேரத்தில் வாழ்ந்திருக்கிறோம். மரணம் அந்த அடுத்த நிமிடமே மகாராஜா இயேசுவை பார்த்தே ஆகணும். எவ்வளவு துணிகரமாக செயல்படுகிறதை ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஆடுகிறதும் பாடுகிறதும் ஏராளமானதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, குமாரனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அருமையான தேவ ஜனமே, நான் ஆடுகிறேன் என்று சொல்லி துணிகரமாக தேவ சபைகளை ஆடுகிறதும், ஒரு சிலர் சொல்லுகிறாங்க, மகா கவலைப்படாத, நீ அழுகாத, நீ புலம்பாத, இப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் சொல்லி 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 சொல்லியே மக்கள் முன்னாடி அழுது அழுது மக்களை கூட்டத்தை சேர்த்து வைத்து கொண்டு இன்றைக்கு அந்த மக்கள் மகாராஜா இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பாத்திரவான் இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். கவனமாக கவனியுங்கள். இன்றைக்கு இருக்கிற வசனம் ரொம்ப முக்கியமானது. மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன், குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் வெளிப்பட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இன்றைய நாட்கள் ரொம்ப கடைசி காலமாக ரொம்ப அதிகமாக 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 ஃபேஷன், அதிகமாக அதிகமாக கள்ள உபதேசம், அதிகமாக அதிகமாக விசுலும் டான்ஸும் இப்படி ஏராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது சபைகளில். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஆராதித்து அவர் பின்னாடி போகிற தேவ ஜனமே, கவனியுங்கள். வேத வசனத்தை கவனியுங்கள். சத்திய ஆவியானவரை பாருங்கள், நோக்கி கூப்பிடுங்கள். குறைகளை கண்டுபிடிக்கிற கூட்டம் அதிகம். அந்த குறைகளை கண்டுபிடித்து அவர்களை இழிவுபடுத்துகிறது அதிகம். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறது கிடையாது. வேத வசனத்தை தியானிப்பது கிடையாது. வேத வசனம் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து கவலைப்படாத அநேக கிறிஸ்தவர்களே, கவனமாக கவனியுங்கள் வேத வசனத்தை. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நம்ம மகாராஜாவுக்கு முன்னாடி வெளிப்பட வேண்டும். வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, அவருக்கு முன்னாடி நிற்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அநேகர் இன்றைக்கு என்ன பண்ணுகிறாங்க, இன்னைக்கு அநேகர் ட்ரிங்க்ஸுக்கும் போறாங்க, அதிக விதமான நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக இருப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக கவனியுங்கள். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப 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 முக்கியமானது. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வேத வசனம் சொல்லி இருக்கிறது, பாத்திரமானா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, எப்பொழுதும் 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 ஜெபத்துல விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அதிகம் ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேக விசுவாசிகளுக்கு கஷ்டமா இருக்குது. ஐயா டைம் இல்லையா, ஐயா நேரம் இல்லையா, ஐயா எனக்கு இது வர்றதுக்கு டைம் கிடைக்கலையா, வேலை பிஸியா, ரொம்ப ஷெட்யூல்யா, நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட், இதை ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், லாரி ஓட்டுறேன், பைக்கு ஓட்டுறேன், அலுவலகம், டயர்ட் 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 டயர்ட். கவனமா, நீங்க எல்லாரும் இயேசுவுக்கு முன்னாடி நிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. உனக்கு 1000 வேலைகள் இருக்கலாம், உனக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், 1000 அழுகை இருக்கலாம், 1000 புலம்பல் இருக்கலாம். எல்லாம் இந்த பூமியோட முடிஞ்சு போச்சு. ஆத்மா தேவ சமூகத்துக்கு போய் நிக்கிறதுக்கு தகுதி உடையதா இருக்குதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அதிகமாக சிந்திக்கிறது கிடையாது, அதிகமாக யோசிக்கிறது கிடையாது. நான் இப்படி செய்கிறேனே, என் ஊழியங்கள் இப்படி இருக்குது, கத்துனாக்க பெரிய விஷயம் இல்லைங்க. கத்துறது, கத்தி பிரசங்கிக்க, அதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. கவனமாக பாருங்கள். இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நான் தகுதி உடையவனாக இருக்கிறேனா? இன்றைக்கு எனக்கு மரணம் நேரிட்டால் நான் மகாராஜா இயேசுவை நான் சந்திக்க போகிறேன். நான் சந்திக்க போகிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறது ஒரு பக்கம், பாத்திரமா நான் இருக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்க. ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பலவிதமான குறைகளையும் குற்றங்களை கண்டுபிடிக்கிற கூட்டம் ஏராளமா இருக்கு. இவர் என்னத்தை இப்படி பிரசங்கம் பண்ணிட்டார், இவர் என்னத்தை இப்படி சொல்லிட்டார். நீங்கள் இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பாத்திரமானா இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்க.
யோசித்து பாருங்க. யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக குறை கூற மாட்டீர்கள், அதிகமாக குற்றங்களை கண்டுபிடிக்க மாட்டீர்கள். இன்றைக்கு நான் இயேசுவுக்கு முன்னாடி போய் நிக்க போகிறேனே, அதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் என்னுடைய செய்தியில திரும்ப திரும்ப சிந்திங்கள் என்று சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன? நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிதானமாக கவனித்து பாருங்கள். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிக்கணும் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க மருத்துவரா இருங்க, வக்கீலா இருங்க, போலீஸா இருங்க, அரசு துறையில இருங்க, எங்க இருங்க, எப்படி வேணா இருங்க. ஒரு நாள் சந்திப்போம் மரணத்தை. அடுத்த நிமிடம் இயேசுவை சந்திக்க போகிறோம். இயேசு நம்மளை பார்த்து, மகாராஜா இயேசு நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும், வா, எனக்காக இந்த பூமியில அடிகளும் அவமானங்களும் நிந்தைகளும் கண்ணீரும் வருத்தங்களும் கடந்து வந்திருக்கிறான், எனக்காக பலவிதமானதை செய்தாய், வா என்று சொல்லி கட்டி அணைத்து என் பிதாவின் சந்தோஷத்தின் வீட்டிற்குள் பிரவேசி. அப்படி நம்மளை பார்த்து சொல்லுவாரா என்பதை யோசித்து பாருங்க. அல்லது பிராடும் ஏமாற்றும், மக்களை இழிவுபடுத்தும், ஸ்டேஜ் கிடைச்சிருச்சு, மைக்கு கிடைச்சிருச்சு, எதை வேணாலும் பேசுவாயா, எதை வேணும்னாலும் சொல்லுவாயா என்று சொல்லி மகாராஜா கேட்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், யார் நீ மறந்து விடாதீர்கள். இந்த அதிகாரம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதமாய் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிற விஷயங்கள் 1 முதற்கொண்டு 38 வரைக்கும் சொல்லி இருக்கிறார். அது ஒவ்வொன்றாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த 1ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் அந்த 21ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை விதவை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில், இந்த சம்பவங்கள் எங்க நடக்குது பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிறது. எங்க பேசுகிறார் என்று பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில் பேசுகிறார். எங்க இந்த சம்பவம் நடக்குதுன்னா திரளான ஜனங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறார். அப்போ 1 முதல் 4 வசனம் வரைக்கும் யாரை பற்றி பேசுகிறார்னா ஒரு ஏழை விதவை வந்திருக்கிறார். அந்த ஏழை விதவை கொடுக்கிறதை பற்றி இயேசு அங்க பேசுகிறார். ஏழை விதவை செய்கிறது. அப்போ அநேக பணக்காரர்கள் வர்றாங்க, போடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்துல அநேக பணக்காரர்களும் இருந்தாங்க, ஏழைகளும் இருந்திருக்கிறாங்க. அப்போ கவனமா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு நாம் எல்லாரும் பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகள், சத்தியத்தை கவனிங்கள். சத்தியம் ரொம்ப முக்கியமானது. எப்படி வேணும்னாலும் இந்த பூமியில இருந்துட்டு போயிடலாம். பலவிதமாய் பல கூட்டத்தார்கள் பேசுறாங்க, பிரசங்கிக்கிறாங்க, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குல்ல. வேதம் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறது, என் சத்திய ஆவியானவர் என்ன சொல்லி இருக்கிறார், அது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுதான் முக்கியம். பிரசங்கியார் எதை வேணா பேசலாம், கேலி பேசலாம், கிண்டலை பிரசங்கிக்கலாம், சிரிப்போம் சிந்திப்போம் என்கிறதெல்லாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. நான் ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுத்தேன், நான் ஊழியத்தை தாங்கினேன், நான் சபையை கட்டி கொடுத்தேன், நான் எல்லாம் செஞ்சேன், ரைட்? இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. 1 முதல் 4 வரைக்கும் ஒரு ஏழை விதவையை பற்றி சொல்லி இருக்கிறது. 5வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆலயத்தை பற்றியும் அது இடிக்கிறதை பற்றியும் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து இருக்கிறார். 5வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தில் 7ஆம் வசனம் வரைக்கும் ஆலயம் இடிக்கப்படுகிறதையும் அதை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதை பற்றியும் பிரசங்கித்து இருக்கிறார். அந்த 21ஆம் அதிகாரத்தில் அடுத்தது 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இங்கே அங்கே வருவாங்க, நம்பாத, ஓடாத, தெரியாத. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லி தீர்க்கதரிசியை சபையில சேர்த்து எதையோ பேசுகிறார்கள். தேவனுடைய வசனங்கள் இல்ல, தேவனுடைய வசன தேவ ஆவியானவருக்கு சபையில இடம் இல்ல. ஊழியக்காரருக்கு இம்பார்ட்டன்ட், தீர்க்கதரிசிக்கு இம்பார்ட்டன்ட். அற்புதம் செஞ்சுட்டு அவரை கூட்டிட்டு வந்து தலையில மேல வச்சு ஆடுற மாதிரி சபைகள் ஆடுகிறது. எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசுவை எச்சரித்துட்டு போயிருக்கிறார். மக்களே, தேவ மனிதர்களே, வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
தீர்க்கதரிசியை பற்றி வேதம் முழுவதும் நிறைய சொல்லி இருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்றேன், தீர்க்க தரிசனம் அஞ்ஞானிகளும் அவ்விதமாக செயல்படுகிறார். அஞ்ஞானிகள் கூட குறி சொல்றவங்க கூட கரெக்டா சொல்றான். யோசித்து பாருங்க. தீர்க்கதரிசின்ற பேர்ல சபைக்குள்ள கூட்டிட்டு வந்து எதையோ சொல்லி எதையோ குழப்பிக்கிட்டு, நான் இதை பார்க்கிறேன், நான் அதை பார்க்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் இயேசுவை ஒருபோதும் பார்க்க முடியாது, ஒருபோதும் தரிசிக்க முடியாது, ஒருபோதும் வெளிப்பாடு வராது. அதை நம்பி போகிறீங்க. குறி சொல்றவன் கூட அவன் சொல்றத கூட இன்றைக்கு இருக்கிற தீர்க்க தரிசிகள் வெளிப்பாடு இன்றைக்கு வரமாட்டேங்குது. சத்திய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்கிற வெளிப்பாடு கூட இன்னைக்கு வரமாட்டேங்குது. தீர்க்கதரிசிகளுக்கு இன்னைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அற்புதம் செஞ்ச சபையில எங்க எழுதி இருக்குது வேதம்? புடிச்சு அப்படியே தள்ளுறது, புடிச்சு அப்படியே பண்றது, பெறல விடுறது வேதம் சொல்லலையே. மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிக்க போகிறோம். அதற்கு பாத்திரமாய் இருந்தா பிரவேசிங்கள், என் பிதாவின் வீட்டுக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ஆயத்தமான அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லுவார். இன்றைக்கு நிலைமை ரொம்ப பரிதாபமாக போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஃபேஷன், ஒரு மாடல், சபைக்குள் ஒரு மாடல். இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். 5:8 வரைக்கும் பார்த்து எச்சரிப்பை பற்றி கொடுக்கிறார். மீண்டும் எச்சரிப்பை பற்றி சொல்லி இருக்கிறார். 9, 8, 9 எச்சரிப்பை பற்றி சொல்லுகிறார். யுத்தங்களையும் கலகங்களையும் நடக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, பஞ்சங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உணர்வடையாத கிறிஸ்தவமே, எப்பொழுது உணர்வு அடைவோம்? எப்பொழுது உணர்வு வரும்? மகாராஜா இயேசுவுக்கு முன்னாடி போய் நிக்கணுமே. ஏமாற்றுகிறது. ஒரு நாள் மகாராஜா இயேசு வரப்போகிறார். உணர்வில்லாத மனிதர்கள், உணர்வில்லாமல் வேதத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி போகிற உணர்வில்லாதவர்கள் ஒரு நாள் சந்திக்க போகிறோம். மகாராஜா இயேசுவை காண போகிறோம். ரொம்ப நாள் இல்லைங்க, அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட மரணம் வரும், சந்திப்போம். அடுத்த நிமிடமே கண்கள் மகாராஜாவை பார்க்கும். ஆஹா, திருப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ராஜா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல, முடிஞ்சது. எனவே மகாராஜா இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நீங்கள் நானும் பாத்திரம் உள்ளவர்களாக இருக்கணும் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. 10வது வசனத்திலிருந்து 28வது வசனத்தை வரைக்கும் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எச்சரிப்பை பற்றியும் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வருகையை பற்றியும் அதிகமாக பிரசங்கித்திருக்கிறார். 18 வசனங்கள் பிரசங்கித்திருக்கிறார். அதிகமாக அதுல சொல்லி இருக்கிற ஒரு விஷயம், அவர் வருகையை பற்றி சொல்லி இருக்கிறார், வசந்த காலத்தை பற்றி சொல்லி இருக்கிறார், நடக்க போறதை பற்றி சொல்லி இருக்கிறார். கவனமா கவனிங்க. அந்தி கிறிஸ்து வருவதற்கு இந்த உலகமும் மனிதர்களும் ஆர்வம் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆயத்தம் என்ற பேர்ல எதையோ பேசுறாங்க, இருக்கட்டும். ஆனா ஆயத்தம் என்ற பேர்ல போய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பாத்திரமா இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. முன்னாடி இயேசு அப்பாவுக்கு முன்னாடி போய் நான் நிக்கணும். உன் மனைவி கூட வரமாட்டாங்க, உன் பிள்ளைங்க கூட வரமாட்டாங்க, உன் அண்ணன் கூட வரமாட்டான், உங்க அப்பா வரமாட்டாரு, உன் கணவர் வரமாட்டாரு, யாரும் வரமாட்டாங்க. வந்து இவர் இப்படி ஊழியம் பண்ணாரு, அப்படி ஊழியம் பண்ணாரு, படுக்க வச்சு செத்துட்டாரு அப்படின்னா அவங்கள படுக்க வச்சுன்னு அவர் இப்படி வாழ்ந்தாரு, அவர் அப்படி வாழ்ந்தாரு, அவர் இதெல்லாம் செஞ்சாரு, இங்க சொல்லிக்கலாம். அங்க சொல்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இவர் பரிசுத்தம் அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க சொல்றதுக்கு. மகாராஜா இயேசு மட்டும்தான் முகமுகமாய் டைரக்ட் டு டைரக்ட் நான் மீட் பண்ண போறோம். மீட் பண்றதுக்கு நீங்க தகுதி உடையவரா இருக்கிறீங்களா, பாத்திரவான்களா இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. கவனிச்சுங்க, வார்த்தைகளை கவனிங்க, கவனமா சிந்தித்து பாருங்கள். எதை வேணா எப்படி வேணா செய்யலாம்ல. ஊழியம் மகாராஜா இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாரோ அப்படிதான் செய்யணும். அதை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன். இன்னைக்கு அதிக பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள்லாம் அதிகமாக உபதேசம் அவர்களுக்கு மூளைக்கு சரீரத்துக்கு என்ன தோணுதோ அதை தான் மக்களுக்கு சொல்றாங்க.
அதுதான் மக்களுக்கு திணிக்கிறாங்க. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? வேதம் எப்படி போதித்து இருக்கிறது? இயேசு எப்படி சொல்லி இருக்கிறார்? இயேசு சொன்னது ஓரமா இருக்கட்டும், நான் சொல்றத முதல்ல கேளு. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க, சொல்றாங்க. அதை நீங்க கேட்பீர்களானால் நீங்கள் பாத்திரவான்களாக மாற முடியாது, நீங்க தகுதி உடையவர்களாக மாற முடியாது, நீங்க அவருக்கு முன்னாடி போய் நிக்க முடியாது. ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய, ரொம்ப 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 எச்சரிப்பா இருக்கக்கூடிய காலம் இது. மறந்து விடாதீர்கள், மறந்துடாதீங்க. உங்க சிந்தையை விட்டு விளைகிறாது, இயேசுவை விட்டு, இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் விட்டு விளைகிறாதீங்க. நான் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பணம் கொடுத்தேன், நான் அதுக்கு பணம் கொடுத்தேன், இதுக்கு பணம் கொடுத்தேன். ரைட், பாத்திரவானா இருக்கிறியா? தகுதி உடையவனா நிக்கிறியா? இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி வேண்டும். பாத்திரமான இருக்கிறோமா? எப்பொழுது விழித்திருக்கிறோமா? எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முட்டி போட்டு அப்படியே உட்கார்ந்து ஆவியில நிரம்பி இப்படிதான் ஜெபிக்கிறன்ற பேர்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் உலக வாழ்க்கை, மறுபடியும் உலக பிரகாரமா, மறுபடியும் சண்டை, மறுபடியும் அடி, மறுபடியும் உத, மறுபடியும் இதுதான் கிறிஸ்தவம். இப்படிதான் வாழணும். எப்படி? சண்டை போடணும், மறுபடியும் உட்காந்து ஆண்டவரே 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 அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுகிறது. யாரை ஏமாற்றுகிறாய்? இதல்ல ஜெபம். நடந்தாலும் அப்பா கிட்ட பேசுவேன், உட்கார்ந்தாலும் என் மகாராஜா இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுவேன், நான் தூங்கினாலும் ஏசப்பா கிட்ட பேசுவேன். நானோ தூங்கினேன், இதயமும் விழித்திருந்தது. யோசித்து பாருங்கள், ஜெபம் என்பது என்ன? எப்பொழுது, எனி டைம், 24 மணி நேரம் நான் பேசிக்கொண்டே இருக்கணும். என் ஆத்துமா பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதனாலதான் பவுல் சொல்கிறார். பவுலுடைய நிருபங்களை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்பப்ப சொல்லுவார், இடைவிடாமல் 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 ஜெபிங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட அதிகாரம் இருக்கு. பரலோகத்துக்கு போனா இந்த காசும் பணமும் அதிகாரமும் வராது ஐயா, வரவே வராது. நீங்க வேணா நினைக்கலாம், இல்ல நினைக்கலாம் என்கிட்ட எல்லாம் இருக்குது, அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பொழுதும் பாத்திரவான்களாக இருப்பதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக இருக்கிறீங்களா என்பதை யோசித்து பாருங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க பாஸ்டர் ரெவரண்ட், எங்க பாஸ்டர் போப்பு, எங்க பாஸ்டர் பிஷப், யாரா வேணா ஐயா, இயேசுவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பாத்திரவானா இருக்கிறோமா? சங்கீதம் 2வது சங்கீதம் என்னோடு கூட சேர்ந்து வாசிங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 2வது சங்கீதத்தை, 2வது சங்கீதத்துல 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. குமாரனுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு கவனமா இருக்கணும். மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு கவனமா இருக்கணும். யாருக்கும் தப்பா உபதேசிக்காதீங்க, தப்பா யாரையும் கைட் பண்ணாதீங்க, தப்பா எதையும் சொல்லி கொடுக்காதீங்க. வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை அப்படியே சொல்லி கொடுங்க. உங்களுடைய சொந்த கதையும், உங்களுடைய குடும்ப கதையும், உங்களுடைய வாழ்க்கை வரலாறும் சபைக்கு தேவையில்லை. சத்தியத்தை சொல்லி கொடுங்க, ஏசப்பாவை பத்தி சொல்லி கொடுங்க. அதிகமாக அதிகமாக இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு பாட்டு பாடிட்டா அந்த பாட்டுல இருக்கிறதான பேக்ரவுண்ட் சொல்லிட்டாக்கா மக்கள் ஒரே லைக் கொடுக்கறது, ஒரே ஆர்ப்பாட்டமாக, ஒரே ஆர்ப்பரிக்கிறதுமா இருக்குது. மறந்துடாதீங்க, மறந்து ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதி விரைவாய் மகாராஜா வரப்போகிறார். இல்லை என்றால் அதி விரைவாய் உங்களுக்கு, நமக்கு, எனக்கு மரணம் வரும். அடுத்த நிமிடம் அவரை பார்க்க வேண்டும். குமாரனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பாத்திரமா? குமாரன் கோபம் கொண்டார், தாங்க முடியாது. ஒரு நல்ல குழியிலிருந்து, குப்பையிலிருந்து ஒருத்தரை தூக்கி வச்சிருக்கிறாரு. அதுவா முக்கியம்? குப்பையிலிருந்து தூக்குனதா முக்கியம்? உயர்த்தி வச்சதா முக்கியம்? நான் எப்படி அவருக்கு முன்னாடி போய் நிக்க போகிறேன், அதற்கு தகுதியுடைய பாத்திரவான்களா இருக்கிறேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, 10லிருந்து 28 வரைக்கும் 18 வசனங்கள்ல எச்சரிப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். வருகையை குறித்ததான எச்சரிப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். அடுத்தது 24லிருந்து 28 வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்க அப்படின்னா, வசந்த காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது தப்புவிக்க வேண்டும் என்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறார்.
வசந்த காலம் ஒரு பக்கம், தப்புவிக்கப்பட்டதை ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இந்த 21ஆம் அதிகாரத்து முழுவதுமே உங்களுக்கு அழகா விளக்கி சொல்லியாச்சு. அதுல 36வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எந்த வசனம் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு, யாரு? நாம் பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும், ஜெபத்தோடு இருக்க வேண்டும். ரைட். ஒரு பக்கம் பாத்திரவான்கள், ஒரு பக்கம் விழிப்பு. இது ரெண்டையும் இயேசுவை பின்பற்றி போகிற நாம் செய்கிறோமா என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அடிக்கடிக்கு சொல்லுகிற இந்த என்னுடைய பிரசங்கத்தில் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு விஷயம், சிந்தியுங்கள், யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ரொம்ப முக்கியம். தவறாக இருக்குமானால் திரையில தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணி என்ன திட்டுங்க. தப்பா இருந்தா என்ன திட்டுங்க. சரியா இருந்தா மற்றவர்களை சொல்லி எச்சரிப்பு படுத்துங்க. மற்றவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நம்ம பார்க்க போறது, பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நம்மளுடைய மனம் போக்குல போகிற, மற்றவர்கள் குறை கூறுகிறது, இது எனக்கு வேலை இல்லை, இந்த வேலைக்கு என்ன அழைக்கல, யார் எப்படி போனா எப்படி பண்ணா எனக்கு என்ன வந்தது, எனக்கு தேவை மகாராஜா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்னை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை தான் நான் செய்ய வேண்டும். அதுல விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேதத்துல எப்பொழுதுமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா விழிப்போடு இருக்கணும். வேத வசனத்துல நம்ம விழிப்போடு இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவர் பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லுவார் என்று சொன்னால், அந்த வசனத்துக்கு முரண்பாடாக நடக்குது என்று சொன்னால், அந்த இடத்துல நீங்க கேட்கறது தவறு. வேத வசனத்தை விட்டு தவறு, விலகி போகிறது தவறு. எப்படின்னு சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் அதிகமா படிச்சுட்டேன். இப்போ நான் அதிகமா படிச்சுட்டேன், உட்கார்ந்து இருக்கிற நீ படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள்னு வச்சுக்கோமே. இப்போ அவர் வருவார், வந்த உடனே மூல பாஷை ஒண்ணு எடுப்பார். மூல பாஷை கீப்ரு, கிரீக்கு, லத்தீன் இப்படி எல்லாம் பிரசங்கிக்க ஆரம்பிப்பார். பிரசங்கிக்க சொல்லி கொடுப்பார். மூலமொழிக்கு போனீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ நான் தமிழ்ல இருக்கிறேன், நான் ஒரு தமிழன்றனால என்னுடைய மொழியில, என்னுடைய கலாச்சாரத்துல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மிஷினரிகளை அனுப்பி எழுதி என்னுடைய கரத்துல கொடுத்து, நீ இப்படி வாழடா, இப்படி நடக்கணும்டான்னு சொல்லி கொடுத்தா, இடையில ஒண்ணு முளைச்சிங்கன்னு வருது. எது அப்படின்னா லத்தீனு, கிரீக்கு, ஈப்ரூல எப்படி சொல்லியிருக்கு தெரியுங்களா? நான் ஈப்ரூ படிச்சிருக்கிறேன். சரி, படிங்க, இருங்க, நீங்க கத்துக்கிட்டு இந்த வேதத்துல என்ன இருக்கோ அப்படி சொல்லி கொடுங்க. சிலது தவறா இருக்குதுன்னு சொல்றாங்க. எது? வேதம் தவறா இருக்குதுன்றாங்க. இந்த வேதம் சிறப்புள்ள வேதம் என்பதை மறந்துட்டாங்க நிறைய பேர். நானும் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மொழிகளில வேதம் மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டிருக்கு. அவைகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு கலாச்சாரங்களுக்கு ஏற்ற விதங்களா அவங்க உங்களுக்கு வேதத்தை எழுதி கரத்துல கொடுத்திருக்கிறார். எனக்கும் ஈப்ரு, கிரீக்கு, லத்தீன் தெரியும். இதுல இந்த ஈப்ருல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிரீக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஈப்ரு, கிரீக்கு தேவையில்லை, நான் பாத்திரவானா இருக்கிறேனாங்கிறது தான் தேவையே தவிர, நான் இப்படியா ஈப்ருக்கு நான் பேசுகிறேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப இதுவா இருக்கு, தமிழ்ல தப்பா இருக்குது, இப்போ நான் இத தமிழ்ல இருக்கிற வேதத்தை ஃபாலோ பண்ணுமா, அல்லது இவர் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தினுடைய ஈப்ருவை நான் ஃபாலோ பண்ணுமா? எதை ஃபாலோ பண்ணணும்? அவர் குழப்பவாதி, வேதத்தை குழப்பி விட்டு போறாரு. இதை கேட்டுட்டு உட்காந்து இருக்கிற நானும் மூளையை போட்டு குடஞ்சிக்கணும், ஐயோ இப்படியா அப்ப நான் இவ்வளவு நாள் பண்ணது தப்பா. எனவே வேத வசனத்திலிருந்து ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது. என்ன சொல்லி இருக்கோ அதுதான். சிலதுக்கு விடுபட்டு போயிருக்கும், அதனுடைய தோல் சுருள் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். அதுக்காக வேதத்தை நான் குறை கூறக்கூடாது. ரைட், சந்தோஷம். இதுவரைக்கும் நான் என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் விழிப்போடு இருந்து என்னை காத்துக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருக்கு சந்தோஷம், நன்றி, அவ்வளவுதான். மறுபடியும் கிடைச்சிச்சா ஃபாலோ பண்றேன். எனக்கு ஃபாலோ பண்றதுக்கு என் கூட எனக்குள்ள என்னுடைய தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் இருக்கிறார். ரொம்ப நல்லது. பிரசங்கியாரை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தேற்றரவாளர்.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், அவர் தான் நமக்கு தேவை. அவர் தான் நமக்கு தேவை. எப்பொழுதுமே 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 அவர் தான் நமக்கு தேவை. அவர்கிட்ட கேளுங்க, அப்பா இவர் பிரசங்கிக்கிறது சரியா தப்பா, இதை நான் ஏற்றுக்கொள்ளலாமா, வசனத்துல இருக்கா, இடம் இருக்கா, இவருடைய மாமிசத்துல பேசுறாரா, இல்ல மாமிச எண்ணங்கள் சிந்தைகளோடு பேசுறாரா, பண ஆசையோடு பேசுறாரா, பொருள் ஆசைகளோடு, ஆண்டவர் என்னுடைய சொத்தை, என்னுடைய பணத்தை, என்னுடைய எல்லாவற்றையும் அபகரிக்கிற விதமாக பிரசங்கிக்கிற பிரசங்கியார் உண்டு. அதை நம்பி ஏமாந்து போய் விடாதீர்கள். உங்களுடைய ஜீவியத்தை இழந்து போய் விடாதீர்கள். வேதத்தை வாசிங்கள். வேதத்துல எப்போதும் விழிப்போடு இருங்க. வேதத்துல எப்போதும் விழிப்போடு இருங்க. தூங்கிடாதீங்க. அநேக ஏமாற்றுகிறவர்கள், நிறைய பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். வேதம் அழகாய் சொல்லி இருக்கிறது. 1வது சங்கீதம் 2வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். இப்ப இந்த வசனம் சொல்லிட்டார் இல்லையா, நீங்க சிந்திச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, இலை உதிராத ஒரு மரம், அது என்ன மரம்? திரையில தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க, கேளுங்க. என்ன அப்படின்னா, இலை உதிராத ஒரு மரம் என்றால் அது எந்த மரம்? அந்த மரத்தை போல ஒருவன் இருப்பான். வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதன் எவ்விதமாக இருப்பான் என்றால், இலை உதிராத அல்லது இலை கொட்டாத ஒரு மரத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அவன் இவ்விதமாய் இரவும் பகலும் வாசித்து தியானிப்பானால் அவன் அந்த மரத்தை போல இருப்பானா. நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில கனியை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இலை உதிராத ஒரு மரம் எந்த மரம்? அந்த மரத்தை ஒப்பிட்டு வேதம் சொல்லியிருக்கிறது. அப்போ இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும். தியானிக்காத ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ முதல்ல என்ன அப்படின்னா, வேதத்துல பிரியமா இருக்கணும். 2வது பாத்தீங்க அப்படின்னா ஜபத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னா, விழிப்பா இருக்கணும். முதல்ல வேதத்தை வாசிக்கணும், 2வது ஜபம். இப்போ ஜபத்துல நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விழிப்புணர்வு உள்ளவனாக இருக்கணும். எதுல நான் தூங்கினாலும் எப்பொழுதுமே என்னுடைய இருதயமானது விழிப்போடு இருக்கிறது. இன்னைக்கு அதிக சபைகளில் தூக்கம் தான் அதிகமா இருக்கு. கேட்டா நிறைய சபைகள்ல ஏசி மாட்டிடுறாங்க. கேட்டா உள்ள உட்கார முடியலையா? இருக்கட்டும், ஏசி போட்டு வச்சு தூங்கிடுறதா? ஏசியை போட்டுட்டு நல்லா குளுன்னு இருக்கும். அவங்க நிறைய வேலையை செஞ்சுட்டு டயர்ட்ல வருவாங்க. டயர்ட்ல வந்த உடனே அவங்க அந்த சில்னஸ் பட்டோன்னே இப்படியாய் 3வது வானத்துக்கு நித்திரைக்கு போய் கொண்டு இருக்கிறார் அவர். இப்படி இதுல ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறது வேதனையா இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகள், என்ன வேதனையா இருக்குது அப்படின்னா, ஏசியை போட்டு ஃபேனை போட்டு உட்கார வச்சு நல்ல ஹாப்பியா பிரசங்கிச்சுக்கிட்டு முடிஞ்ச உடனே அவர்கள் அப்படி இப்படியா கடந்து போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தூங்க ஆரம்பிச்சு விடுகிறார்கள் சபையில். அப்ப யோசிச்சு பாருங்க, எதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப யோசித்து பார்க்க வேண்டும். எதை யோசித்து பார்க்க வேண்டும்? சபைகளில் தூங்குறது. வயசானவங்க பரவாயில்ல, வயசானாலும் வயசு உள்ளவர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சபைக்குள் தூங்கக்கூடாது. ஜபத்தில் விழிப்போடு இருக்கணும். அவர்கள் எப்பொழுதும் ஜபத்துல ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, விழிப்போடு இருக்க வேண்டும். எதுல? ஜபத்துல. அப்ப பவுல் சொல்றாரு, இடைவிடாதீங்க. அப்படின்னா நீங்க ஒரு மனிதரோடு பேசுறீங்க அல்லது நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்க்க உறவினர்கள் வந்துட்டாங்க. இப்போ நீங்க கண்டினியூ பண்ண ஜெபம், உறவினர்கள் வந்துட்டாங்க, பேசிட்டீங்க, பேசி முடிச்சுட்டு அவங்க கடந்து போற பொழுது அடுத்தது எதை ஸ்டார்ட் பண்ணிடணும்? ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்தது ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே போகணும். சாப்பிட்ற டைம் வருது, சாப்பிட்ற நேரம் வந்தோடனே நீங்க சாப்பிட போயிட்டு சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தது கண்டினியூ பண்ணணும். எதை? ஜெபத்தை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாங்க ஜெபிக்கலாம் வாங்க. ரைட், எப்படி ஜெபிக்கிறது எனக்கு புரியல. ஜெபிக்கலாம் வாங்க, ரைட், ஜெபிக்கிறோம். யாருக்காக ஜெபிக்கிறோம்? மக்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ரைட், நான் பரலோகம் போகணுமே. பரலோகத்துக்கு போனா இயேசு அப்பாவுக்கு முன்னாடி நான் நிக்கணுமே. பாத்திரமானா நான் மாறணுமே. எப்படி? நல்லா சொன்னாருங்க, நல்லா பிரசங்கிச்சேன். ரைட், நல்லா இருக்கட்டும், சந்தோஷம். நான் பாத்திரம் வேணா மாறினா, பிரசங்கத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்றேன்,
அந்த பிரசங்கம் நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கம் என் வாழ்க்கையில ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையுமே மாற்றப்பட்டு இருக்கிறதா, மாறி இருக்கா? சிந்திங்க. வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, விழிப்போடு இருங்கன்னு கூப்பிட்டாச்சு, ஜெபிக்கணும்னு கூப்பிட்டாச்சு, போயிட்டேன், ஜெபிக்கிறேன். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் முழுவதும் மாறி இருக்கா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்க. அப்போ இன்னைக்கு பலவிதமா, அதாவது என்னன்னா, இப்போ ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரைட், ஓகே, எல்லாரும் பயபக்தியா போய் உட்காந்து ஜெபிக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஜெபத்தை குறை கூறவில்லை, இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். வேதத்தை குறை கூறுகிற மனிதர்களுக்கு மத்தியில நான் வேதத்தை எவ்விதமாக விழிப்போடு இருந்து தியானிக்கிறேன் என்பது முக்கியம். ரெண்டாவது, ஜெபத்துல எப்போது விழிப்பா இருக்கணும். ஜெபிக்கலன்னா பாவம் ஆயிடுச்சான், ஜெபிக்கலன்னா பாவியம். புரியல. ஒருத்தர் சொல்ற, நீ 1 மணி நேரம் ஜெபிக்கலன்னா நீ பாவிடான்றாரு. எனக்கு தெரியல, 1 மணி நேரம் ஜெபிக்கலன்னா பாவினா வேதத்துல எழுதியிருக்கு? இருந்தா காமிங்க. திரையில தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் மாத்திக்கிறேன். ஜெபிக்கலன்னா பாவிடா அப்படின்னு சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன், நானும் மாத்திக்கிறேன். ஜெபம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டனோ அதே சேம் எனக்கு வேதமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% உங்களுக்கு ஜெபம் முக்கியம், சிலருக்கு 50% தான் வேதம். ரொம்ப தப்புங்க இது. 100% வேதம் முக்கியம் அப்படின்னா 100% வேத வசனமும் முக்கியம், 100% தியானமும் ரொம்ப முக்கியம், 3ம் ரொம்ப முக்கியம். இந்த 3லையும் விழிப்பா இருக்க வேண்டும். ஒரு சிலர் வேதத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பாங்க, ஜெபத்துக்கு குறைவா இருக்கும். வேதம் 100 அப்படின்னா ஜெபம் ஒரு 50% அல்லது ஒரு 75% தான் இருக்கும். இது தவறு. இது ரெண்டையும் நான் 100 பண்ணிட்டேன். நான் தியானம் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் வேதம் வாசிப்பேன், அவ்வளவுதான். தியானமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. தியானம் 100 அப்படின்னா ஜெபமும் 100 இருக்கணும். ஜெபம் 100 அப்படின்னா வேத வசனமும் 100 இருக்கணும். இது 3ம் ரொம்ப 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 முக்கியமானது. அதனால ஜெபம் ஜெபிக்கலன்னா பாவம் 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 பாவம். எது பாவம்னு எனக்கு தெரியல. 1 மணி நேரம் நீ உன்னால விழித்திருந்து ஜெபிக்க முடியலன்னா நீ ஒரு பாவிடா. சரி, அப்போ வேத வசனத்தின்படி வாழலன்னா பாவி இல்லையா? என்னோட கேள்வி அடுத்து. வேத வசனம் இப்ப ஜெபிக்கல அப்படின்னா நான் பாவி அப்படின்னா, அப்போ நான் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நான் வாழ்ந்தா தான் பரிசுத்தவான். அப்படி நான் வாழாம வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்ட பிறகு நீங்க சொல்லுகிற அந்த பிரசங்கம் என்னை பாவியாக மாற்றி விடுமா? அப்ப நான் வேதத்தை வாசிக்க வேண்டுமே. அப்ப 100% வேதத்தை வாசிக்கணும், 100% ஜெபம் பண்ணணும், 100% நான் தியானம் பண்ணணும். இந்த 3 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அநேகர் ஒரே ஒண்ணுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, இன்னொன்றை விட்டுறாங்க. அப்போ இன்றைக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த 3ம் முக்கியம். 4வது ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. இது ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். நான் இந்த சபைக்கு போறேன், நான் அந்த சபைக்கு போறேன், இந்த சபையில எனக்கு ஆசீர்வாதமான வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. இந்த சபையில எனக்கு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கு. இப்போ இந்த சபையில ஏன் ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை? ஏன்னா உங்களுடைய சிந்தையில நீங்க வச்சிருக்கிற ஒண்ணு என்னன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அந்த சபையில ஒன்னு ஆயத்தப்படுத்தக்கூடிய பிரசங்கிக்கிற பிரசங்கியாரா இருந்திருப்பாங்க, ஆயத்தமாயிடுங்க. அல்லது பாத்திரவான்களா மாறிடுங்க. அந்த சபையில வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதனே பிரசங்கிச்சுட்டு இருப்பாங்க. அது நீங்களாச்சு, பிரசங்கிக்கிற பிரசங்கியாராச்சு, இயேசு கிறிஸ்துவாச்சு. இது எனக்கு தெரியாது, அது எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா என்னை கொட்டி, என்னை திருத்தி, என்னை நல்வழிப்படுத்துகிற குமாரனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பாத்திரவானா இருப்பதற்கு என்ன அதிகமாக அதிகமாக என்னை உருவாக்கக்கூடிய சபைகளில போய் உக்காந்து அடிச்சாலும் அடிய வாங்கிக்கிட்டு நான் வளரணும். எங்க சபையில ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்தார்,
எங்களுடைய சபையில நல்லா ஆராதனை பண்ணி செய்தி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நான் எப்பொழுதுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, என்னுடைய சபையில போர்டு வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். போர்டு வச்சு தான் ஒவ்வொரு வசனத்தையும் நிறைய அதுல பாத்தீங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் அதே நேரத்தில் படிச்சவங்களும் புரியாதவங்களும், படிப்பறிவு இல்லாதவங்க படிச்சவங்க சிலர் புரியாதவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் புரியுற மாதிரி, படித்தவர்களுக்கும் புரியுற மாதிரி என்னுடைய தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் போர்டு மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறது சொல்றது பழக்கம் அது எனக்கு. அப்போ என்னுடைய சபையில அந்த தம்பி என்ன பண்ணாரு, ஐயா சத்தியம் ரொம்ப அருமையா இருக்குது, அற்புதமா இருக்கு, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நினைச்சேன், இவர் நம்ம கூட இருக்க மாட்டாரு, கிளம்ப போறாரு அப்படின்ட்டு. கடைசியில அவரு, ஐயா நீங்க அடிச்சாலும் கொட்டுனாலும் நீங்களே என்ன வெளியே போன்னு சொன்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். முதல்ல சத்தியத்தை கேட்ட உடனே முதல்ல விலைக்கு போனவரே அவர்தான். அப்ப கவனிங்க, மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. சத்தியம் சத்தியம்னுவாங்க, சத்திய வசனம் இப்படின்னுவாங்க, சத்தியம் அருமையா இருக்குதுன்னுவாங்க, சத்தியம் அற்புதம்னுவாங்க, வாய் நிறைய பேசுவார்கள் சத்தியத்தை பற்றி. அவர்கள் எல்லாரும் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அற்புதமான சத்தியங்க. என்ன நிறைய சில இடங்கள் எல்லாம் பிரசங்கிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. நான் பிரசங்கிக்கிறதுக்கு போறதுக்கு வழக்கம் உண்டு. சில இடங்கள்ல போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு மக்கள் விரும்புவாங்க, ஊழியக்காரங்க விரும்ப மாட்டாங்க. ஊழியர்கள் விரும்ப அடுத்த முறை என்னை கூப்பிடுறேன்னுவாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். ஒரு இடத்துல பிரசங்கிக்க போறேன், பிரசங்கிச்சுட்டு போனோடனே அந்த மக்கள் அந்த இடத்துல விரும்பின அத்தனை பேருமே 2 சர்வீஸ், அந்த 2 சர்வீஸ்ல பிரசங்கிக்க போறேன். எனக்கு 2 சர்வீஸ்ல பிரசங்கிக்கணுங்கிறது தெரியாது. ஒரு சபையில போய் பிரசங்கிக்கிறேன். பிரசங்கிச்சிட்ட உடனே அங்க இருந்ததான மக்கள் மிஞ்சி போன வயசானவங்க ஒரு சிலர் மட்டும்தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. மீதி அந்த சபையில இருந்த அத்தனை பேருமே மெயின் சபைக்கு வந்தாங்க. மெயின் சபையில பிரசங்கத்தை முடிக்க முடியல. மக்கள் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் 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 சொல்லி கொடுங்க ஐயா, நாங்க சத்தியத்துல வாழணும் ஐயான்னு ஆசைப்படுறாங்க. ஊழியர் என்ன பண்றாங்கன்னா சேர்க்க மாட்டாங்க. அவருடைய போக்கஸ், அந்த பாஸ்டருடைய, நான் போன சபை என்னுடைய பாஸ்டருடைய போக்கஸ் எல்லாம் எதுல அப்படின்னா, ஊழியத்துக்கு வாகனம் வேணும், கார் வேணும், ஜெபம் பண்ணுங்க, கார் வேணும், ஜெபம் பண்ணுங்க, கார் வேணும், ஜெபம் பண்ணுங்க, கார் வேணும், ஜெபம் பண்ணுங்க. இதுதான் அவர் சொல்லி இருக்கிறதான ஒரு வார்த்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய நோக்கம் எல்லாம் காரு, அவங்களுடைய நோக்கம் எல்லாம் பணம், அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இதுதான். காரு, பணம், இடம் வாங்கணும், ஜெபம் பண்ணுங்க, இடம் வாங்கணும், 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், சபையை டெவலப் பண்ணணும், சபையை இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய பேர் உட்கார்ற அளவுக்கு டெவலப் பண்ணணும். புரியலங்க. மக்கள் டெவலப் ஆயிட்டாங்களானே தெரியல, மக்கள் பாத்திரவான்களா மாறிட்டாங்கன்னா தெரியல. ஊழியத்துக்கு அழைத்தது ஆவியானவர், ஊழியத்தை செயல்படுத்துறது ஆவியானவர், எல்லாம் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெபமும், வேத வாசிப்பும், தியானமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நாம எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அடுத்தது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு யோசிப்பாங்க. சில இடங்கள் எல்லாம் போகும்பொழுது எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்க பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் பசங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இப்படிலாம் சொல்லுகிறத நான் நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கிறேன். சில இடங்கள்ல பிரசங்கிக்கிற பொழுது இது பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நிருபங்கள்ல நீங்க நிறைய வாசிச்சு பாருங்க. ஏன் பிடிக்காது நான் சொல்றதுக்கு காரணம், ஏன் பிடிக்காதுங்கிறதுக்கு நிருபங்கள்ல எழுதி இருக்கிறார். ஏன்னா நேரம் குறைவு, நிறைய விஷயங்களை சொல்ல முடியல. இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், நிருபங்கள் ஒவ்வொன்றிலையும் பாருங்க, பவுல் சொல்லுகிறார், நான் இன்னும் திறந்த வாசலுக்கு, இன்னும் அநேக இடங்களை போய் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கணும், அதுக்காக ஜெபிங்கன்னு சொன்னார். என்னுடைய கட்டுகளுக்கு தவிர நான் இன்னும் நிறைய இடங்கள்ல போக வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதை பிரசங்கிங்கள். பிரசங்கிக்கிறதுக்காக நீங்க ஜெபிங்க. என் கட்டுகளை தவிர எனக்காக ஜெபிங்க. தைரியமாய் பிரசங்கிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. இப்படிதான் வேதம் சொல்லி இருக்கு. ஆனா இங்க வேற விதமா நடக்குது, வேற விதமா செய்யறாங்க. வேதம் ஒன்று சொல்லுகிறது, மனிதர்கள் ஒன்று செய்கிறார்கள். இது எப்படின்னு எனக்கு புரியல. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட நான் ஒரு வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நான் உங்களுக்கு மறுபடியும் வேறொரு சத்தியத்தோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன்.
இவைகள் அனைத்தும் என்னுடைய சத்திய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது. ஒரு மனிதனுக்கிட்ட இருந்தோ அல்லது ஒருத்தர் பிரசங்கத்தை எடுத்தோ பிரசங்கிக்கிற பிரசங்கியார் சத்தியவன் நான் கிடையாது. எனக்கு என் சத்திய ஆவியானவர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் பெருசு. எனக்கு இந்த 66 புத்தகங்கள்ல எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ். அப்போ கவனமாக கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க ஆவிக்குரிய தகப்பனார், ஆவிக்குரிய அம்மா, ஆவிக்குரிய அண்ணன், ஆவிக்குரிய அக்கா, ஆவிக்குரிய தம்பி, எப்படின்னே புரியல எனக்கு. இது எப்படி ஆவிக்குரிய அப்பா? அப்ப ஆவிக்குரிய அப்பானா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் எப்படி வாழ்ந்திருக்கணும்? கோபப்படாதவரா வாழ்ந்திருக்கணும், சண்டை பண்ணாதவரா வாழ்ந்திருக்கணும், பொறாமை இல்லாதவரா வாழ்ந்திருக்கணும், அன்புள்ளவரா வாழணும். இவரு சண்டை போடுவாராம், இவரு மற்றவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய தகப்பனா. எப்படி? இதனால நிறைய பேர் விழுந்து போறாங்க. பாஸ்ட் இப்படி பேசுறாரு, பாஸ்ட் பையனே இப்படி, பாஸ்ட் பொண்ணு, பாஸ்ட் அம்மாவே, நான் என்ன? இதனால நிறைய பேர் விலகி போறாங்க, இடறி போறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க விழிப்போடு இருக்கணும் என்பதை கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப யாரும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கிடையாது. ஒன்றே ஒன்று, என்னுடைய ஆவியானவர், சத்திய ஆவியானவர் மட்டும்தான். எப்போதுமே அவரை மட்டும்தான் நம்ம ஒப்பிட்டு என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அவரை மட்டும்தான், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும், அவரையே நம்ம நோக்கி செயல்படுத்த வேண்டும். இது ரெண்டும் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ். ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. யாருக்கும் யார் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணங்கள் யாரா இருந்தாலும் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், இவங்க தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் திரியேக தேவன். அவர்கள் தான் திரியேக தேவன், திரித்துவ தேவனாக இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான நமக்கு கிடைச்சிருக்கிற மகா பெரிய மேன்மை என்ன தெரியுமா? மகா பெரிய மேன்மையை அந்த மகாராஜா இயேசு கிறிஸ்து நமக்கு அண்ணனாக, அப்பாவாக, சிநேகிதராக இருக்கிறது தான் மிகப்பெரிய பாக்கியம். நான் ஒரு பாக்கியவான், தரித்திரனா இருக்கிறேன், நான் ஒரு பாக்கியவான். சந்தோஷம். இதுல நான் தரித்திரன், இந்த உலகத்துக்கு நான் தரித்திரன், ஆனா பரலோகத்துக்கு நான் பாக்கியவனாக போகிறேன், தகுதி உடையவனாக நான் போகிறேன். அப்போ ஒரு பக்கம் 3 முக்கியம். எதுல விழிப்பா இருக்கணும்? ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். 2வது எதுல விழிப்பா இருக்கணும்? வேத வசனத்துல. 3வது எதுல விழிப்பா இருக்கணும்? தியானத்துல. அடுத்தது எதுல விழிப்பா இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில. யாரையும் பார்க்காதீங்க. வேத வசனத்தை கூடிட்டு காட்டுறதுக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினால பவுல் எப்போதுமே சொல்லுகிற நிருபங்களை நிறைய படிச்சு பாருங்க. நிருபங்களும் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறதை நிறைய படிச்சு பாருங்க. அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளிப்பாடும் ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். ரைட், ஒரு பக்கம் இதை பார்த்துட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு முன்னாடி போய் இதெல்லாம் நான் செஞ்சா அவருக்கு முன்னாடி நான் யாரா போய் நிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சபையாக நிக்க போறேன். அப்போ இவைகளை அனைத்தும் இந்த பூமியில நான் செய்து கொண்டே இருப்பேனால், இன்னொரு பக்கம் பாத்திரவானாய் மாறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் பாத்திரவானாய் மாறுறதுக்கு நான் தேவ சமூகத்துல எப்படிப்பட்டவனாக என்னை இவைகளை உருவாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சபையாக என்னை உருவாக்குகிறது. என்னை சபையாக உருவாக்குறது ஒவ்வொரு முறையும் இயேசுவுக்கு முன்னாடி போய் நான் நிக்க போறதுக்கு நான் யாரா இருக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய சபையாக இருக்கிறேன். இந்த சபைக்காக இயேசு என்ன செய்தார்னா, ரத்தம் சிந்தினார். இந்த சபைக்காக இயேசு உயிரை குடித்தார், அடியை வாங்கினார். இந்த சபைக்காக மீண்டும் உயிரோடு எழும்பினார். அப்போ இந்த சபை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. அப்போ கல்லுங்கிறது எதை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசுவை சொல்லப்பட்டிருக்கிறது. சபைங்கிறது யாரை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பேதுருவை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கல்லாகிய இயேசுவின் மீது பேதுரு என்கிறதான சபையை வைத்து சபையை கட்ட வேண்டும். அப்போ நான் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வசனத்திலையும் வார்த்தையிலையும் நான் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று சொன்னா, வாழ்ந்து வளர்ந்து போக வேண்டும். அப்போ தேவனுடைய சபையில நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்ந்து வளர்ந்து முன்னேறி போகிறவனாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சபை. இப்போ சபைக்கு அப்புறம் நான் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னா, மகனாக மகளாக இருக்க வேண்டும். அப்போ தேவ சமூகத்துல நான் மகனாக மகளாக இருக்கிறேனா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இப்போ பரலோகத்துக்கு போறேன், நான் சபை, பிதாவாகிய தேவன் என்னை பார்க்கிறார், வா சந்தோஷத்துக்குள் பிரவேசி.
அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார் பாருங்க, சபையை பார்த்து விதமாய் சொல்லுகிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மகனை பற்றி சொல்லி இருக்கிறார். ஒரு மகனை மகளை பற்றி சொல்லி இருக்கிறார். அடுத்தது நான் அவரை சந்திக்க போறது, வா என்னுடைய மகன் வந்திருக்கிறான், என்னுடைய மகள் வந்திருக்கிறார், இந்த பூமியில கஷ்டப்பட்டு இருக்கிறா, அடியும் அவமானங்களும் நிந்தைகளும் கேவலமான அநேகமான மனிதர்கள் தூஷணங்களையும் வாங்கி என் ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறார், சந்தோஷமாய் வரவேற்பார், வா உனக்கென்று ஆயத்தம் பண்ணுங்க. அந்த வசனத்தை கடைசியா நம்ம வாசிப்போம். அப்போ முதல்ல சபை, இரண்டாவது மகனாக மகளாக நம்மளை கிறிஸ்துவினுடைய மகனாக மகள இவைகளை நாம் செய்வோமானால், இவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னை என்னவாக மாற்றுகிறது, இவைகள் நான்கும் என்னவாக மாற்றுகிறது என்றால் என்னை கிறிஸ்துவினுடைய சபையாக என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இவைகளை நான் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது நான் பரலோகத்திற்கு ஏறி போகிறவனாக, அல்லது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நான் பரலோகத்துக்கு போகிறவனாக இருக்கும் பொழுது நான் எப்படி போகிறேன் என்று சொன்னால் சபையாக போகிறேன். அவருடைய மகனாக மகளாக நான் அவருடைய ராஜ்யத்திற்குள் போகிறேன். அப்போ இந்த பூமியில வாழ்ற நானு, என்னை இந்த வசனங்கள் என்ன செய்கிறது என்றால் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. என்னை உருவாக்கி கொண்டே என்னை என்னவாக மாற்றுகிறது என்று சொன்னா, என்னை மகனாக மகளாக என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது பாருங்க, அடுத்தது கிறிஸ்துவுக்கு நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம மனைவி. கிறிஸ்துவினுடைய மனைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம. கிறிஸ்துவினுடைய மனவாட்டி யாரு அப்படின்னா நாம. இந்த நான்கு ரொம்ப முக்கியமானது. சபை, முதல்ல சபை, இரண்டாவது மகனாக மகளாக, மூன்றாவது கிறிஸ்துவினுடைய மனைவி யாரு அப்படின்னா நாம தான், நாலாவது பாத்தீங்க அப்படின்னா மனவாட்டி யாரு அப்படின்னா நாம தான். அப்போ மனவாட்டியை பத்தி மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கல்யாண விருந்து, கல்யாணம் ஆக போகிறது, மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறார். இதை பற்றி தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தீவட்டியையும் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போனாங்க, தீவட்டியும் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போகாத ஒரு சில கூட்டத்தார், எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகாத ஒரு கூட்டத்தார், எண்ணெயும் தீவட்டியும் எடுத்துக்கொண்டு போன ஒரு கூட்டத்தார். தீவட்டி காலியாகி விட்டது, எண்ணெயும் காலியாகி விட்டது, மணவாளன் வந்து விட்டார். இவங்க 5 பேர் போன உடனே மணவாளன் வந்து விட்டார், கூட்டி கொண்டு போய் விட்டார். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நாம பாத்திரவான்களா இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், கடைசியா உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் பாருங்க, 33, 34 பாருங்க. ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 40வது வசனம், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராக இருந்த எனக்கு சகோதரராகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், இவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று தான் நம்மளை சொல்லுவாரா? இயேசு நம்மளை சொல்லுவாங்களா? மகாராஜா இயேசு கிறிஸ்து நம்மளை சொல்லுவாங்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. எதையுமே ஒரு செய்தியை முழுமையா கேட்காம, முழுமையா பார்க்காம நீங்களே ஒரு டிசைடுக்குள்ள வந்துடாதீங்க. முழுசா கேளுங்க, முழுசா பாருங்க.
பார்த்துட்டு 4 பேருக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்க. மனுஷகுமாரனுக்கு முன்னாடி நிக்கணும். நான் பாத்திரமா இருக்கிறேனா, தகுதி உடையவரா இருக்கிறேனா, விழிப்புள்ளவனாக இருக்கிறேனா, அதை சிந்தித்து பார்த்து தகுதி உடையவர்களாக மாறுவோம், பாத்திரவான்களாக மாறுவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்திய நித்தியமாய் அந்த மாமன்னர் மகாராஜா இயேசு கிறிஸ்துவை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து அவரையே மகிழ்வித்து கொண்டாடி கொண்டே இருப்போம். சத்தியம் உங்களோடு இருப்பதாக. சத்தியத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. சத்தியத்தில் இணைந்திருங்க. சத்தியம் உங்களோடு இருக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி, அன்புள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் சத்திய ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக பாத்திரவான்களாக இருப்பதற்கு விழிப்போடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க மகாராஜாவே. நீங்க உதவி செய்கிற அந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. எங்கள் தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் இந்த வசனத்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு சத்திய வான்களாக மாறி நீங்க அவங்களோடு கூட இருந்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தோடு இணைந்திருங்க. இந்த ஊழியத்தை தொடர்ந்து கவனிங்க. 4 பேருக்கு அறிமுகப்படுத்துங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க. நிறைய சத்திய வசனங்கள் கேட்டு மாற்றிக்கொண்டு வேதத்தோடு இயேசுவோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து செயல்படுவோம். சத்தியத்தை விட்டு விலகிறாதீங்க. சத்தியம் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அநேகருக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை வழி நடத்தி செல்வாராக. ஆமென், ஆமென்.